அனைவருக்கும் வணக்கம். தேர்வு 2 தமிழ் மாதிரி தேர்வு. எக்ஸாம் டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக ஒரு தமிழ் மாதிரி தேர்வு எழுதி பார்க்குற மாதிரி 100 கேள்விகள் இந்த வீடியோவில் வந்து எடுத்திருக்கோம். ஏற்கனவே தேர்வு 1, அதாவது தமிழ் மாதிரி தேர்வு 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 8 தொகை, 10 பாட்டு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், இயற்பெயர், சிறப்பு பெயர் போன்ற டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 10th 11th 12th எல்லாமே இயலும் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆப்ஷன் வடிவில் வந்து நாங்கள் கேள்விகள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து தேர்வு 2 தமிழ் மாதிரி தேர்வு கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள் என கூறிய கவிஞர் யார்? தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள் என கூறிய கவிஞர் யார்? ஆப்ஷன் பி தாராபாரதி. கேள்வி 2, புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி எழில் முதல்வன். கேள்வி 3, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். கேள்வி 4, சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது. கூற்று 2, பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம் என்று கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. கூற்று 1, பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது. கூற்று 2, பண்ண அரும் கலைதெறி பட்டிமண்டபம் என்று கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி. கேள்வி 5, பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்த மன்னர்? பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்த மன்னர்? ஆப்ஷன் ஏ சேர மரபு. கேள்வி 6, 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எழுத்தாளப்பட்டுள்ளது? 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எழுத்தாளப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி 8. கேள்வி 7, காலமும் இலக்கண குறிப்பு அறிக. காலமும் இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் பி முற்றும்மை. கேள்வி 8, செங்கீரை பருவம் குழந்தையின் எந்த மாதங்களில் பாடப்படுகிறது? செங்கீரை பருவம் குழந்தையின் எந்த மாதங்களில் பாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 5ஆம் 6ஆம் மாதங்களில். கேள்வி 9, இளவேனிற் காலம் எந்த மாதங்களின் பெரும்பொழுது? இளவேனிற் காலம் எந்த மாதங்களின் பெரும்பொழுது? ஆப்ஷன் டி சித்திரை வைகாசி. கேள்வி 10, எல் என்ற சொல்லின் பொருள் என்ன? எல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் டி ஞாயிறு. கேள்வி 11, கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் கண்டெடுக்கப்பட்ட காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த சேரர் கால நாணயங்கள் என் நூற்றாண்டை சார்ந்தவை? கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் கண்டெடுக்கப்பட்ட காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த சேரர் கால நாணயங்கள் என் நூற்றாண்டை சார்ந்தவை? ஆப்ஷன் சி கிமு 2ஆம் நூற்றாண்டு. கேள்வி 12, கீழ்கண்டவற்றுள் இந்திரவிழா பற்றி கூறும் நூல்கள் எவை? கீழ்கண்டவற்றுள் இந்திரவிழா பற்றி கூறும் நூல்கள் எவை? ஆப்ஷன் சி, அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கேள்வி 13, பின் வருவனவற்றுள் தவறான இணை எது? பின் வருவனவற்றுள் தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு, இது வந்து சரியானது. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே, இது வந்து புறநானூறு தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது வந்து அகநானூறு இல்லை, இதுவும் புறநானூறு தான். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே புறநானூறு. ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. கேள்வி 14, சேக்கிலார் எந்த சோழ அரசரின் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? சேக்கிலார் எந்த சோழ அரசரின் அவையில் முதலமைச்சராக இருந்தார்?
ஆப்ஷன் பி இரண்டாம் குலோத்துங்கன். கேள்வி 15. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எவ்வகை நூல்? பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எவ்வகை நூல்? ஆப்ஷன் சி நாடக நூல். கேள்வி 16. கீழ்கண்டவற்றுள் 4 அறிவு உள்ள உயிர்கள் எவை? கீழ்கண்டவற்றுள் 4 அறிவுள்ள உயிர்கள் எவை? ஆப்ஷன் சி, அதாவது நண்டு, தும்பி. கேள்வி 17. தொல்காப்பியத்தில் உள்ள எந்த அதிகாரங்கள் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகின்றன? தொல்காப்பியத்தில் உள்ள எந்த அதிகாரங்கள் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகின்றன? ஆப்ஷன் சி பொருள். கேள்வி 18. புதுமை கருத்துக்களை கூறும் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் எந்த நூற்றாண்டில் எழுந்தவை? புதுமை கருத்துக்களை கூறும் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் எந்த நூற்றாண்டில் எழுந்தவை? ஆப்ஷன் ஏ 17. கேள்வி 19. ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? ஆப்ஷன் சி அரிக்கமேடு. கேள்வி 20. ஏறு தழுவுதல் பற்றி கூறப்பட்டுள்ள நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி பிள்ளைத்தமிழ். சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, கலித்தொகை மூணுலேயுமே ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. கேள்வி 21. நீதிநெறி விளக்கம் பாடல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? நீதிநெறி விளக்கம் பாடல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆப்ஷன் சி 102. கேள்வி 22. முற்றெச்சம் சரியான எடுத்துக்காட்டு தருக. முற்றெச்சம் சரியான எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷன் பி எடுத்தனன் உண்டான். கேள்வி 23. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி. ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி. கேள்வி 24. தகடூர் யாத்திரை பாடலில் எந்த மன்னருடைய நாட்டின் வளம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது? தகடூர் யாத்திரை பாடலில் எந்த மன்னருடைய நாட்டின் வளம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சேர. கேள்வி 25. திருமந்திரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? திருமந்திரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 10ஆம் திருமுறை. கேள்வி 26. உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் டேஷ் மரபு. உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் டேஷ் மரபு. ஆப்ஷன் பி தமிழ்மொழி. கேள்வி 27. மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? மலை அருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் பி கீவா ஜெகநாதன். கேள்வி 28. இந்து சமய புத்த மேதை இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்கர். கேள்வி 29. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன் பி தொண்டைமான் இளந்திரையன். கேள்வி 30. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்ற வரிகளில் அகநானூற்று பாடல் குறிப்பிடுவது எதை? உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்ற வரிகளில் அகநானூற்று பாடல் குறிப்பிடுவது எதை? ஆப்ஷன் சி கப்பல், அதாவது பெரிய கப்பல். கேள்வி 31. நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வதை டேஷ் என்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வதை டேஷ் என்பர். ஆப்ஷன் ஏ போரடித்தல். கேள்வி 32. கரடி இளமை பெயர் அறிக. கரடி இளமை பெயர் அறிக. கரடி குட்டி. கேள்வி 33. டேஷ் காலத்தில்
தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்பட்டன. டேஷ் காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்பட்டன. ஆப்ஷன் பி கடைச்சங்க காலம். கேள்வி 34. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கு டேஷ் கல்வெட்டே சான்றாகும். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கு டேஷ் கல்வெட்டே சான்றாகும். ஆப்ஷன் சி அரச்சலூர். கேள்வி 35. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இடம்பெற்ற குறில் எழுத்துக்கள் எவை? ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இடம்பெற்ற குறில் எழுத்துக்கள் எவை? ஆப்ஷன் டி நோ டூ. கேள்வி 36. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி இரா இளங்குமரனார். கேள்வி 37. இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் டேஷை மையமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் டேஷை மையமாக கொண்டு பிறக்கின்றன. ஆப்ஷன் சி கழுத்து. கேள்வி 38. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம். ஆப்ஷன் டி பரணி. கேள்வி 39. பிழையை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. கேள்வி 40. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் என்றவர் யார்? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார். கேள்வி 41. கோவையில் உள்ள தமிழ்நாடு டேஷ் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் படிப்புகள் உள்ளன. அதாவது எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இளநிலை வனவியலும் முதுநிலை வனவியல் படிப்புகளும் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். கேள்வி 42. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு வந்து 1. கேள்வி 43. யாண்டு என்னும் சொல்லின் பொருள். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி எங்கு. கேள்வி 44. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. உவமை தொகையில் வல்லினம் மிகும். இது வந்து சரியானது. உருவகத்தில் வல்லினம் மிகும் வந்து சரியானது. உம்மை தொகையில் வல்லினம் வந்து மிகாது. உம்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். அதனால் ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறானது. கேள்வி 45. மாப்போ சிவஞானத்தை சிவஞானி என்று பெயரிட்டு அழைத்தவர் யார்? மாப்போ சிவஞானத்தை சிவஞானி என்று பெயரிட்டு அழைத்தவர் யார்? ஆப்ஷன் பி சரபையர். கேள்வி 46. சரியானதை தேர்ந்தெடு. கண் படி அப்படின்றது வந்து தனிமொழி தான். கண்ணன் வந்தான் இது வந்து தொடர்மொழி தான். வேங்கை வந்து பொதுமொழி. அதனால் 3ம் வந்து சரியானது. 3மே வந்து சரியாக இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் டியை தான் செலக்ட் பண்ணணும். கேள்வி 47. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் எந்த மாதத்தில் நடத்தப்படுகிறது? வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் எந்த மாதத்தில் நடத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சித்திரை. கேள்வி 48. தேர்ப்பாகன் இலக்கண குறிப்பு அறிக. தேர்ப்பாகன் இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் சி உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கேள்வி 49. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. கேள்வி 50. பொறுத்துக. ஐவகை நிலங்களும் ஊர் பெயர்களும். குறிஞ்சி வந்து சிறுகுடி, முல்லை வந்து பாடி சேரி, மருதம் வந்து பேரூர் மூதூர், நெய்தல் வந்து பட்டினம் பாக்கம், பாலை வந்து குறும்பு.
ஆப்ஷன் டி. கேள்வி 51. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ். ஆப்ஷன் சி. நடுவு நிலைமை. கேள்வி 52. கீழ்கண்டவர்களுள் கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கீழ்கண்டவர்களுள் கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் பி. பாவண்ணன். கேள்வி 53. பொருட்பால் இயல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் 3 பொருட்பால். பாயிரவியல் பொருட்பால் இயல் கிடையாது, அதனால் அதுதான் தவறானது. ஆப்ஷன் ஏ. கேள்வி 54. நொச்சிப்பூ எந்த நிலத்துக்குரியது? நொச்சிப்பூ எந்த நிலத்துக்குரியது? ஆப்ஷன் சி. மருதம். கேள்வி 55. முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் சி. சமண சமயம். கேள்வி 56. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடுவது. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடுவது. அதாவது நிலத்தை பிரித்த முறை. ஐவகை நிலங்களாக பிரிச்சிருப்பாரு, அதை தான் கேட்குறாங்க. படுதிரை வையம் பாத்திய பண்பேன்னு எதை குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேள்வி 57. விழாவரை காதை இடம்பெற்ற நூல் எது? விழாவரை காதை இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி. மணிமேகலை. கேள்வி 58. பெரிய புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி. திருத்தொண்டர் புராணம். கேள்வி 59. மொழிபெயர். அதாவது மொழிபெயர்ங்கிற வேர்டை வச்சு தன்வினை பிறவினை தொடராக மாற்றணும். மொழிபெயர் அதை தன்வினையாக மாற்றணும்னா மொழிபெயர்த்தல்னு ஆகும். பிறவினையாக மாற்றணும்னா மொழிபெயர்ப்பித்தல் அப்படின்னு ஆகும். அதனால் ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 60. கீழ்கண்டவற்றுள் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. ஆப்ஷன் ஏ. கேள்வி 61. மாப்போ சிவஞானம் தான் முதலில் ஈடுபட்டது டேஷ் கிளர்ச்சியில் என்று கூறுகிறார். மாப்போ சிவஞானம் தான் முதலில் ஈடுபட்டது டேஷ் கிளர்ச்சியில் என்று கூறுகிறார். ஆப்ஷன் பி. தெற்கெல்லை. கேள்வி 62. காளியர், கூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகருனர், பாசவர், வாசவர், பல்நின விளைஞரோடு ஓசுனர், செறிந்த ஊன்மலி இருக்கையும் என்ற வரிகளில் உள்ள யாவரும் டேஷ் தெருக்களில் வணிகம் செய்ததாக இளங்கோவடிகள் கூறுகிறார். காளியர், கூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகருனர், பாசவர், வாசவர், பல்நின விளைஞரோடு ஓசுனர், செறிந்த ஊன்மலி இருக்கையும் என்ற வரிகளில் உள்ள யாவரும் டேஷ் தெருக்களில் வணிகம் செய்ததாக இளங்கோவடிகள் கூறுகிறார். ஆப்ஷன் பி. மருவூர் பாக்கம். அதாவது சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற இந்திர விழா அதில் இந்த பாடல் வரும். அதில் மருவூர் பாக்கம் தெருக்களில் தான் இந்த வணிகர்களாக வணிகம் செய்ததாக குறிப்பிட்டிருப்பாங்க. கேள்வி 63. உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் டேஷ் தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் டேஷ் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம். அதாவது வல்லின எழுத்துக்கள் இருந்தால் வல்லினம் மிகுன்றதை மைண்டில் வச்சுட்டு வன்தொடர் குற்றியலுகரம். கேள்வி 64. பொறுத்துக. இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆப்ஷன் டி. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். கேள்வி 65. 1974 உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1974 உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் சி. யாழ்ப்பாணம். கேள்வி 66. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு என்ன?
வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு என்ன? ஆப்ஷன் பி 1966. கேள்வி 67. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி களையிய பெருங்கை வேலம் மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே என்ற குறுந்தகை பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி பாலை பாடிய பெருங்கடுங்கோ. கேள்வி 68. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ சரஸ்வதி மஹால் நூலகம். கேள்வி 69. யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இரா அரங்கநாதன். கேள்வி 70. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது? தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது? ஆப்ஷன் பி 2000. கேள்வி 71. சரியானதை தேர்ந்தெடு. ஓ ஒதல் செய்யுளிசை அளபெடை உரநசையி சொல்லிசை அளபெடை கெடுப்பதும் இன்னிசை அளபெடை. மூணுமே சரியானது தான். அதனால் ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 72. தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் என்ற தலைப்புகள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தொகுப்பில் உள்ளது? தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் என்ற தலைப்புகள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தொகுப்பில் உள்ளது? ஆப்ஷன் டி கனிச்சாறு. கேள்வி 73. பத்மகிரிநாதர் தென்றல்விடு தூது என்ற நூலை எழுதியவர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல்விடு தூது என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி பலபட்டறை சொக்கநாதர். கேள்வி 74. ஆகிய ஆன என்பன டேஷ் உருபுகள் ஆகும். ஆகிய ஆன என்பன டேஷ் உருபுகள் ஆகும். ஆப்ஷன் சி பண்பு உருபுகள். கேள்வி 75. ஒரு பெண் இறைவனை பழிப்பது போலவும் இன்னொருத்தி இறைவனின் செயலை நியாயப்படுத்துவது போலவும் பாடப்படுவது எது? ஒரு பெண் இறைவனை பழிப்பது போலவும் இன்னொருத்தி இறைவனின் செயலை நியாயப்படுத்துவது போலவும் பாடப்படுவது எது? ஆப்ஷன் சி திருச்சாழல். கேள்வி 76. முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி துரைராசு. கேள்வி 77. மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்களை தேர்க. மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்களை தேர்க. ஆப்ஷன் ஏ யா. அதாவது எங்கு அந்த மாதிரிலாம் வர்றதுனால அது மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். கேள்வி 78. பொறுத்துக. பாலைப்புறா சு சமுத்திரம் கன்னிவாடி காசி சிவக்குமார் இதய ஒளி டி.கே. சிதம்பரனார் தொலைந்து போனவர்கள் சா. கந்தசாமி. பாலைப்புறா சு சமுத்திரம் கன்னிவாடி காசி சிவக்குமார் இதய ஒளி டி.கே. சிதம்பரனார் தொலைந்து போனவர்கள் சா. கந்தசாமி. ஆப்ஷன் டி சரியானது. 79. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு என்ன? நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு என்ன? ஆப்ஷன் பி 1976. கேள்வி 80. மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 31 பாடல்கள். கேள்வி 81. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி பூதத்தாழ்வார். கேள்வி 82. உமர்கய்யாம் பாடல்கள் என்பது டேஷ் நூல். உமர்கய்யாம் பாடல்கள் என்பது டேஷ் நூல். ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பு நூல். கேள்வி 83. பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் யார்? பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் சி சே ராசு.
கேள்வி 84. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் டி குறிஞ்சித்தேன். கேள்வி 85. ஒயிலாட்டத்தை எத்தனை வரிசையில் நின்று ஆடுகின்றனர்? ஒயிலாட்டத்தை எத்தனை வரிசையில் நின்று ஆடுகின்றனர்? ஆப்ஷன் ஏ 2. கேள்வி 86. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஷ் இயலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஷ் இயலில் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் சி மரபியல். கேள்வி 87. தென்னகத்து பெர்னான்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னகத்து பெர்னான்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. கேள்வி 88. பொறுத்துக. அறத்துப்பால். அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. அதாவது எத்தனை அதிகாரங்கள்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 89. கடையேழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்களை குறிப்பிடு. யார் 7 பேர் கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க, அதில் சாராதவங்க சாத்தனும் குமணனும். கேள்வி 90. பொறுத்துக. உருட்டி இதோட முடியறனால வினை எச்சம். பின்னிய முளைத்த பெயர் எச்சங்கள் ஆழ முடியறனால பெயர் எச்சங்கள். பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று. உருட்டி வினை எச்சம். பின்னிய முளைத்த பெயர் எச்சங்கள். பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று. ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 91. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்ட நூல் எது? வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் டி புரட்சி காப்பியம். கேள்வி 92. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 105. கேள்வி 93. தவறானதை தேர்ந்தெடு. ஊர் பெயர்களின் மருவு. இது போன குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் தஞ்சை தான். புதுக்கோட்டை புதுகைன்னு சொல்லுவோம். அதனால் இதுதான் தவறானது. உதகமண்டலம் உதகை சரி. புதுச்சேரி புதுவை சரி. ஆப்ஷன் பி. கேள்வி 94. நேற்று வந்த விருந்தினருக்கு இருமினால் செய்த பழைய வாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் டேஷை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. நேற்று வந்த விருந்தினருக்கு இருமினால் செய்த பழைய வாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்தால் டேஷை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. ஆப்ஷன் பி கருங்கோட்டு சீரியாழ். கேள்வி 95. மோர் பானை மோர் கொடுக்கவும் தொகைநிலை தொடர் அறிக. மோர் பானைங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மோர் கொடுக்கவும் இரண்டாம் வேற்றுமை தொகை. கேள்வி 96. திருவாசகம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக உள்ளது? திருவாசகம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக உள்ளது? ஆப்ஷன் சி 8ஆம் திருமுறை. கேள்வி 97. அம்மூவனார் டேஷ் சார்ந்த பாடல்களை மட்டுமே பாடியுள்ளார். அம்மூவனார் டேஷ் சார்ந்த பாடல்களை மட்டுமே பாடியுள்ளார். அதாவது அகம் சார்ந்த பாடல்களை மட்டுமே பாடியுள்ளார். கேள்வி 98. பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் எழுவரும் டேஷ் பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கியுள்ளனர். பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் எழுவரும் டேஷ் பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கியுள்ளனர். அதாவது எந்த பகுதி அவங்க ஆண்டாங்கன்னா மலைப்பகுதியை மட்டும்தான் அவங்க ஆண்டாங்கன்னு சொல்கிறாங்க. கேள்வி 99. பொறுத்துக. பேரியாழ். பேரியாழ் 21 நரம்புகள். மகரையாழ் 17 நரம்புகள். சகோடையாழ்
16 நரம்புகள். செங்கோட்டியால் 7 நரம்புகள். ஆப்ஷன் பி. பேரியால் 21 நரம்புகள். ஆப்ஷன் சி. பேரியால் 21 நரம்புகள். மகரையால் 17 நரம்புகள். சகோடையால் 16 நரம்புகள். செங்கோட்டியால் 7 நரம்புகள். கேள்வி 100. கலைச்சொல் அறிக. ரிஃபார்ம். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். அவ்வளோதான், 100 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.